ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினா அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே போகக்கூடிய டிவைஸை வச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு புதுசாக இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் வேறு கிடச்சிருக்கான். ஸோ உண்மையான உலகத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி பிரேக்கப்லாம் வேறு ஆயிருக்கும். அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த கற்பனை உலகத்தில் அவள் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கும் போது அவளுடைய முன்னாள் காதலன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் போல். அதோட போஸ்ட் எல்லாமே ஆன்லைனில் பார்த்து மறுபடியும் சோகமாக மாறிடுறா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து இப்படி சோகத்தில் இருக்க நம்ம ஹீரோயினை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அது அந்த கற்பனை உலகத்தினால மட்டும்தான் முடியும். அதனால மறுபடியும் அந்த டிவைஸை மாட்டிக்கிட்டு அவ அந்த கற்பனை உலகத்துக்குள்ள போயிடுறா. ஒரு தடவையும் இவ இந்த கற்பனை உலகத்துக்குள்ள வரும்போது அங்க இருக்கக்கூடிய சினாரியோ எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதாவது கண்டினியூவா இருக்காது, எங்கெங்கயோ இருந்து திடீர்னு கதை கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இவ பஸ்ல அவளுடைய காலேஜ் மேட்ஸ் எல்லாரு கூடயும் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ரிப்புக்கு போற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம ஹீரோயினோட இந்த கதையில இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நம்ம எல்லாருமே ஜாலியாக ட்ரிப்புக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருமே நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு வந்தாலும் நம்ம ஹீரோயின் மட்டும் சோகமா அவள் எக்ஸ் லவரை பற்றிலாம் நினச்சிட்டு வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக இப்போ தான் அந்த பிரேக்கப் எப்படி ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. அன்றைக்கி அந்த பாய் ஃப்ரெண்டோடைய பர்த்டேவுக்காக இவ வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு லேட்டாக போயிருப்பாள்ல. அந்த நேரத்தில் அவனே ஃபோனில் வந்து மெசேஜ் பண்ணி சொல்லியிருப்பான் நமக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனே வந்து மறுபடியும் பேசியிருப்பான், நான் ஒரு கோவத்தில் பேசிட்டேன், எதுவும் பெருசாக எடுத்துக்காது அப்படின்லாம் சொல்லியிருப்பான். பட் நம்ம ஹீரோயினுக்கு இல்லை இது சரிப்பட்டு வராது, நீ வேணும் அப்படின்னா நான் வர்றதுக்கும் வேணாம் அப்படின்னா போகிறதுக்கும் ஆள் நான் கிடையாது. கொஞ்ச நாளாகவே நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுலையும் சரியாக செட்டே ஆகலை, அதனால நீ சொன்னதான் கரெக்ட், நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் வேணும்னே பிரிஞ்சிருக்கா. இதுக்கு மேலேயும் இவன் கூட இருந்து சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் இப்போ யோசிச்சுட்டு ரொம்ப சோகத்தோட லைட்டாக கண் கலங்குற அளவுக்கு இவ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காளா. அந்த நேரத்தில் இந்த கதையில் இவளுக்கு ஒரு மெயின் கேரக்டர் இருக்கான்ல, அவனுடைய பேரை நம்ம சியோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அவன் இப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காடுறான். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க, நீ மற்ற நாளில் இருக்க மாதிரிலாம் இல்லையே, எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நீ மட்டும் இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் மழுப்புறா. ஆனால் அந்த சியோவுக்கு தெரிஞ்சிச்சு இவளுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது ஐ திங்க் ரிலேஷன்ஷிப்லேயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் கெஸ் பண்ணிடுறான். ஸோ உடனே அவள் தலையை வந்து இவனோட ஷோல்டரில் சாச்சிக்கிறான். எதுவாக இருந்தாலும் நீ அதை பற்றி ரொம்ப போட்டு யோசிக்க வேணாம், கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இப்படியே அவன் ரொம்பவே மேன்லியாக அவகிட்ட நடந்துக்கிறத பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் கூடயும் இதே மாதிரிலாம் அவள் பஸ்ஸில் ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்ட மாதிரிலாம் போயிருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவனை கிஸ் பண்ண ஞாபகம், அப்புறம் அவன் கூட வெளியே சாப்பிட போன ஞாபகம், அப்புறம் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக அவங்ககிட்ட சிரித்து பேசின ஞாபகம், இப்படி அவன் கூட இருந்த எல்லா ஞாபகமும் அப்படியே அவளுடைய மைண்டில் வந்துட்டு போயிட்டே இருக்குது. அதனால நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு கண் கலங்க ஆரம்பிச்சிடுறா. இது ரியல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா அவளுடைய கண்ணிலேருந்து தண்ணிலாம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் இவங்க ட்ரிப்புக்கு வர வேண்டிய அந்த பிளேஸ்க்கும் வந்துடுறாங்க. எல்லாருமே இப்போ கீழே இறங்கி போனதுக்கப்புறம் ஹீரோயினும் இந்த சியோவும் மட்டும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சியோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்பாட் இங்கே பக்கத்தில் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஓகே அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ரெண்டு பேருமே அந்த காட்டு பகுதியெல்லாம் தாண்டிட்டு அந்த நல்ல வியூ இருக்க மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. அழகாக சன்செட் அவங்களுக்கு தெரியுது. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுடைய மனசில் இருந்த ஒரு கேள்வியை கேட்குறா. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி திடீர்னு உன் லைஃப்லேருந்து நான் மறைஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்னை பற்றின மெமரிஸை நீ எப்படி ஞாபகம் வச்சுப்பா, நல்ல விதமாக ஞாபகம் வச்சுப்பியா இல்லை கெட்ட விதமாக வச்சுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு கெட்ட விதமாக உன் கூட எந்த மெமரிஸுமே இல்லையே, அப்படி இருந்தால் தானே நான் அதை பற்றி நினைக்க முடியும். ஸோ எனக்கு உன் கூட இருக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நீ ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் ஹாப்பியாக இருக்குது, அதனால டெஃபினட்டாக எனக்கு ஹாப்பியான மெமரிஸ் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீ எதுக்காக என்னை விட்டு திடீர்னு காணாமல் போக போகிற, இங்கே தானே இருக்க போகிற, அதுவும் என் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக வேற பேசிகிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இந்த கேள்வியை நம்ம ஹீரோயின் அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. பட் அந்த கேள்வியை இப்போ இவங்கிட்ட கேட்கும்போது அதுக்கு இந்த சியோவும் இப்படி ஒரு அழகான ஆன்சரை கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இவனை விட்டு நம்ம போகவே கூடாது, என்னானாலும் சரி இந்த கற்பனை உலகத்தில் கூட நம்ம இவன் கூடவே ஒன்றா இருக்கலாம் கடைசி வரைக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் யோசிக்கிறா. ஸோ இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த சியோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்காக அப்படியே பக்கமாக வரும்போது ஹீரோயினும் அப்படியே ரெடி ஆகிட்டு அவனை கிஸ் பண்ணுறதுக்காக பக்கமாக அப்படியே போகும்போது அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி அவள் இன்னொரு கேரக்டரோட கதையில் இருக்கும்போது திடீர்னு எல்லாமே ஃப்ரீஸாக இருக்கும், இவ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இப்போயும் எல்லாமே பாஸ் ஆகிடுது. மேலே ஒரு மெசேஜும் பாப்பப் ஆகி வருது, இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு, நீங்கள் 2 பேருக்கு மேலே வேறு யாரையும் வந்து இதுக்கப்புறம் பார்த்து பேச முடியாது, நீங்கள் இதுக்கப்புறம் யார்ட்டையாவது பார்த்து பேசணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காசு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அழுவாச்சியாக வருது. அப்புறம் அந்த கேம்லேருந்து வெளியே வந்துட்டு ரியல் வேர்ல்டில் புலம்பிகிட்டே இருக்கா, நான் எப்படியாவது இந்த கதைக்குள்ளே போகணும், அவங்ககிட்ட மறுபடியும் பேசணும் பழகணும் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே பேசினாலும் இன்னொரு பக்கமும் என்னமோ யோசிக்கிறா. ஆனால் இது சாதாரண கற்பனை தானே, இதுக்காக போயிட்டு நான் இதுக்காக பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்துலையும் யோசிச்சு பார்க்குறா. ஸோ இப்படியே மாற்றி யோசிச்சுக்கிட்டு பைத்தியக்காரியாடம் பெணாத்திக்கிட்டே இருக்கா, நான் இப்போ என்னதான் பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போகிறா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹவாங் இருக்கார்ல, அவர் வந்து அவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை பற்றின விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அப்கமிங் ப்ராஜெக்டை பற்றி. ஸோ எல்லாருமே அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் ஹீரோயினுக்கு மனசே வரல. அவள் அந்த கற்பனை உலகத்தை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நான் மறுபடியும் அவங்ககிட்ட போய் பேசணும், அவன் அவ்வளோ ரொமான்டிக்காக என்கிட்ட இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னைக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு ஹீரோயின் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அப்படியே நம்ம ஹீரோயினை பற்றியும் பேசுகிறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் உன்னை பார்க்கும்போதெல்லாம் நீ ரொம்ப சோகமாக இருக்க மாதிரியே இருக்குது. நீ எதுக்காக இப்போ வரைக்கும் இதுக்கு முன்னாடி பிரேக்கப் ஆனதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க? பேசாமல் உனக்கு செட் ஆகிற மாதிரி நீ வேறு யாராவது ஒருத்தங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சு அவங்க கூட டேட்டிங் பண்ணி அடுத்ததாக லைஃப்பில் செட்டில் ஆகிற வழியை பாரு. சும்மா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. உனக்கு ஓகேனா சொல்லு, நாங்கள் அவங்க கூட டேட்டிங்லாம் ஏற்பாடு பண்ணுறோம். அவங்க கூட பேசி பழகிப்பாரு. உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு லவ் பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸும் பேசாமல் நான் இந்த கற்பனை உலகத்தில் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ரியல் லைஃப்பில் மறுபடியும் இன்னொரு லவ்வை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை பற்றிலாம் யோசிக்கிறா. ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாரும் சொல்கிறதுக்கு ஓகே நான் வந்து அந்த டேட்டிங்க்கு போகிறேன் அப்படின்ற அளவுக்கு ஆன்சர் பண்ண வந்துடுறா. ஆனால் அந்த நேரம்னு பார்த்து குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து இல்லை அவள் ஆல்ரெடி இன்னொருத்தனை லவ் பண்ணுறா, அன்னைக்கு என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஹீரோயின் வந்து ரியலைஸே பண்ணுறா. அட கன்றாவியே, இந்த பைத்தியகாரம் கூட அன்றைக்கி மலையில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக சும்மா ஒரு பொய்யை அடிச்சு விட்டு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து என்னை கூப்பிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் இந்த நேரத்தில் எல்லார்ட்டையுமே போட்டு உடச்சிட்டானே, இவெல்லாம் நல்லா இருப்பானா, எனக்கு ஒரு டேட்டிங் ஏற்பாடு பண்ணலான்னு இருந்தாங்க அதையும் கிளச்சி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஹீரோவை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோன் நோண்டிட்டு போகும்போது ஹீரோ பக்கத்தில் வந்து ஐயோ என்னை மன்னிச்சிரு, நான் உன்னோட பர்சனல் லைஃப்பை பற்றி எல்லாருக்கு முன்னாடி சொல்லியிருக்க கூடாது, இல்லை நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் ரியலைஸே பண்ணேன், கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து சும்மா பரவாயில்லன்ற மாதிரி பேசுகிறாளே தவிர மனசுக்குள்ளே ஹீரோ பற்றி திட்டிகிட்டே தான் இருக்கா. ஆமாடா கோவமாக தான் இருக்கேன், என்ன போனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டாக்ஸி வருது, பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளுடைய அந்த கதை வந்து போயிட்டுருக்குல்ல, ஐ மீன் அந்த யூன் அப்படின்ற ரைட்டர் வந்து எழுதி கொடுக்குற கதையை வந்து இவ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கால, அந்த கதைக்கு இப்போ ரேட்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருமே நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, கமெண்ட்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இவள் படித்து பார்த்துட்ருக்கா. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் இவள் ஒரு மாலுக்கு போகிறா. அந்த இடத்துல நிறைய டிவைஸ்லாம் வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஷோ கேஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோயின் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கால அந்த கற்பனைக்குள்ளே போகக்கூடிய ஒரு டிவைஸு, அதான் நம்ம ஹீரோயின்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து கொடுத்துருப்பான்ல அந்த கம்பெனியில், அவன் வந்து இங்கே அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் வந்து நோட் பண்ணுறா. என்ன மேடம் அந்த டிவைஸ் நல்லா இருக்கா, நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது ஆமாம் எப்பயாவது நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அதை அதிகமாக பயன்படுத்தாத மாதிரியே பேசுவாள். அதுக்கப்புறம் அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பாள்ல, அதான் அந்த ஃபங்க்ஷன் கூட நம்ம ஹீரோயினை ஸ்டார்டிங்கில் கூப்பிட்டு போயிருப்பா. அவள் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருப்பான், கண்டிப்பாக உனக்கு அவனை வந்து பிடிக்கும், அவன் கூட நான் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், தயவு செஞ்சு நீ இன்னைக்கு டின்னருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் இல்லை முடியாதுன்ற மாதிரி பேசுகிறா. பட் அவள் கம்பல் பண்ணி வர சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட்லாம் பயங்கரமாக போட்டு போகும்போது அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்ன இவ இந்த மாதிரி அவுட்ஃபிட்லாம் போட்டு வரா, உண்மையாகவே டேட்டிங்க்கு வந்திருக்கா போலையே, ஆனால் வரமாட்டேன்னு சொல்லி அவ்வளோ அடம்பிடிச்சா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையன் அப்படியே அங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பரிமாறிட்டு இருக்கான் சாப்பாடுலாம். ஹீரோயினுக்கு அவனுடைய கேரக்டர் ஆட்டிடியூட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அன்பாக கேரிங்காக பார்த்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது வீட்டுக்கு போகிறாங்க. நைட்டு நம்ம ஹீரோயின் போகும்போது அவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அப்படியே கம்பெனி கொடுக்குற மாதிரி அந்த ஹேண்ட்ஸம் பையனும் போயிட்டு இருப்பான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுடைய பேச்சு வந்து அப்படியே மாற ஆரம்பிக்குது. எப்படின்னா நம்ம ஹீரோயினை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற மாதிரி தெரியுது. நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாமா, நீ எங்கே இருக்க, உன் அட்ரஸ் கொடு, உன் ஃபோன் நம்பர் கொடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பீடாக எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு தானே கேட்பாங்க, இவனா எடுத்தோடனே எல்லாத்தையுமே கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அது எதுக்குமே சரியாக ஆன்சரே பண்ணாமல் இருப்பா. பட் இருந்தாலும் அவன் விட மாட்டான். என்ன நீ எதுக்கும் எனக்கு ஆன்சரே பண்ண மாட்ற, ஓ ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்கலையா, எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே டேரெக்டாக சொல்லிடு, அதுக்கப்புறம் நம்ம பேசி பழகி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஃபீலிங்ஸ் வச்சு இந்த மாதிரிலாம் ஏமாந்து போகணுன்னு அவசியம் கிடையாது இல்லை. ஸோ நீ ஃபஸ்ட்டே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்றது தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை போய் பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இவளுக்காக கொஞ்ச நாள் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கூட நினைக்கல. வந்த உடனே அவன் பாட்டுக்கு எல்லாமே கேட்குறான். இவ தயங்கி நிற்கும் போது சரி ஓகே கொடுக்க விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்ற மாதிரி ஏதோ டைம் பாஸுக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரே வார்த்தையா இல்லை நமக்கு எல்லாம் செட் ஆகிற மாதிரி தெரில, எனக்கு எப்படி எடுத்தோடனே உன்னை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும், அதுவும் இல்லாமல் எப்படி பிடிக்கும், கொஞ்ச நாள் நம்ம ரெண்டு பேரும் பேசி பழகினதுக்கு அப்புறம் தானே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா இல்லையான்றது தெரியும், அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீ எல்லாத்தையுமே எதிர்பார்க்குற, நமக்குள்ளே சத்தியமாக செட்
செட் ஆகாது, அதான் உனக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சுல்ல, நீ கிளம்பு, உன் வேலையை போய் பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் பேசிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் இப்படி எவனுமே ரியல் லைஃப்பில் நமக்கு செட் ஆக மாட்டானே அப்படின்ற ஒரு கோவத்தில் நம்ம ஹீரோயின் போயிட்டு நல்லா குடிச்சிட்றா. குடிச்சிட்டு போதையில் தள்ளாடிக்கிட்டு அவள் வீட்டுக்கு போகும்போது திடீர்னு அவளுடைய கற்பனை உலகத்தில் அவள் என்னெல்லாம் பார்ப்பாலோ அது ரியல் லைஃப்பில் தெரிகிற மாதிரி அப்படியே இருக்குது. அதாவது அங்கே இதழ்கள் எல்லாமே நைட் நேரத்தில் கொட்டுற மாதிரி இருக்குது, பூவோட இதெல்லாம். அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சிஓ இருக்கான்ல, 2வது கேமில் அவளை கிஸ் பண்ண வந்தவன், ஸோ அவன் வந்து முன்னாடி இருந்துக்கிட்டு அப்படியே கை காட்டுற மாதிரிலாம் இருக்குது. ஹீரோயின் உடனே டேய் நீ எப்படிறா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே அவனை பார்த்து ஓடுறா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் பல்ப் ஆயிடுது. ஏன்னா அந்த இடத்துல அவனுடைய போஸ்டர் தான் போட்டிருக்கு. ஏன்னா அந்த சிஓவும் ஒரு கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர் தானே, அதனால அவனுடைய போஸ்டர்ஸும் அங்கங்கே இருக்கும். அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ ஏமாந்துட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு செம்ம காண்டாயிருது, நம்ம எப்படியாவது மறுபடியும் போயிட்டு அந்த கற்பனை உலகத்தில் அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் பிளான் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளான் கிட்டே இருக்கும். பேசிக்கு, ப்ரீமியம், அப்புறம் அல்ட்ரா ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி 3 இருக்கும். இதில் இவ வெறும் பேசிக், அதாவது அந்த ஸ்டார்டிங் பிளான் ஒன்று இருக்கும், அதுதான் வந்து போடுறா. போட்டுட்டு இப்போ அந்த உலகத்துக்குள்ளே போகிறா. ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவ டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடுவா. இப்போது இவளுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்க மாதிரி இருக்குது, அதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்பவே ஆச்சரியத்தோடு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த என்ட்ரன்ஸில் இருப்பாங்கல்ல ஒரு லேடி, இவளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறவங்க, அவங்க வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன புதுசாக இருக்குது இந்த இடமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பேசிக் பிளான் போட்டிருக்கீங்கல்ல, அதுக்காக எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட் தான், இது எல்லாமே உங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா ஒரு பணக்கார வீடு மாதிரி இருக்குது. சரி சரி, நான் இதுக்காகலாம் ஒன்றும் சப்ஸ்கிரிப்ஷன் போடல, மெயினாக அந்த சிஓவை பார்த்து அவங்ககிட்ட மறுபடியும் பேசணும், எனக்கு அவன் கூட லவ்வை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தோணுது, நான் அவனை போய் பார்க்கணும், என்னை சீக்கிரமாக அவனுடைய கதைக்குள்ளே அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடியும் இல்லை, அவனை பார்க்குறது வந்து கஷ்டம், ஏன்னா அவன் கூட ஆல்ரெடி நீ 50 மணி நேரத்தை முடிச்சிட்ட, மறுபடியும் அந்த 50 மணி நேரத்தை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீ பேசிக் பிளான் போட்டிருக்க கூடாது, அதுக்கு பதிலாக ப்ரீமியம் பிளான் போட்டிருக்கணும். ஸோ இப்போதைக்கு உன்னால் மற்ற கேரக்டர்ஸோட கதைக்குள்ளே தான் போக முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசே உடஞ்சி போயிடுது. சரி ப்ரீமியம் பிளான் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்க, அது ஒரு 20,000 ஆகும், இப்போ ஒரு 5,000 போட்டிருக்கல, அதை விட ஒரு 4 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அப்படியே நெஞ்சே அடிச்சிருது. ஐயோ, இந்த கற்பனைக்காக என்னால் 20,000 செலவு பண்ண முடியாது, நீ வேற ஏதாவது ஒரு கதை இருந்தால் சொல்லு, நான் அதுக்குள்ளே போயிட்டு அங்கே யாராவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்களான்னு பார்த்து அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கதைக்குள்ளே அனுப்புறா. இந்த கதையில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் ஏரோஸ்டராக இருக்கா. எல்லார்ட்டையுமே நல்லா சிரிச்சு பேசிட்டு அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பா. அப்போது அங்கே ஒரு லக்கேஜ் எடுத்து மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வெளிநாட்டுக்காரன் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ ஹீரோயினுக்கும் ரொம்ப வெகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவன் தான் இந்த கதையோடைய மெயின் கேரக்டராக இருப்பான்னு நினைக்கிறேன். ஆஹா அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்பட்டுட்டே இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக ஹீரோயினை பக்கமாக கூப்பிடுறான். அவளும் ஐயோ நம்மளை பிடிச்சிருக்குன்னு ஏதோ சொல்ல போகிறானா அப்படின்னு சொல்லி பக்கமாக போக உடனே அவன் கன் எடுத்து ஹீரோயினோட மண்டையில் நீட்டிடுறான். அப்போ தான் தெரிய வருது இவன் மெயின் கேரக்டர்லாம் கிடையாது, இவன் வந்து ஒரு மெயின் வில்ல மாதிரி இந்த கதையில் இவன் ஒரு டெரரிஸ்ட் போல. ஸோ உடனே சுற்றியும் ஆளுங்களாம் வந்து வளைச்சிடுறாங்க இவனுடைய ஆட்கள்லாம். இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிடுறாங்க, எல்லாருமே கீழே குனிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே பிளாக் கலர் மாஸ்க்கு கோட் சூட்லாம் போட்டு அவனை ஒருத்தன் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, யாரா நீ பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கவங்க கிட்டலாம் சண்டை போட்டு அவனுடைய ஐடியா காட்டுறான், நான் வந்து ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, ஓ இவன் தான் அப்போ மெயின் கேரக்டராக இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு இன்னொருத்தனும் அங்கே வந்துட்டு ஹீரோயினை கன் பாயிண்ட்ல பிடிச்சிடுறான் அவங்க ஆட்களில் ஒருத்தன். இதை இந்த ஸ்பையும் பார்த்துட்டு வேற வழியே இல்லாமல் அவனுடைய தலையிலேயே சுட்டு கொண்டுறான். ஆனால் அந்த நேரத்தில் அவனுடைய ரத்தம் எல்லாமே ஹீரோயின் மேலே தெரிச்சிருது. அவளுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வயலன்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு கதைலாம் எனக்கு வேணாம், நான் நார்மலான ஒரு கதைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரிங்கை எடுத்துடுறா. அதுக்கப்புறம் அந்த கதையை விட்டுட்டு இவ வேற ஒரு கதைக்கு ஜம்ப் ஆயிட்டா. இப்போ இந்த கதையில் இவ வந்து ஒரு நர்ஸாக இருக்கா. அங்கே ஸ்ட்ரக்சரில் யாரோ ஒருத்தர் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. ஹீரோயின் வேற வந்துட்டு கையை வச்சு அழுத்திட்டு இருக்கா, ரத்தம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னது நான் எடுத்துட்டு வரணுமா, ஆமா இங்கே என்ன நூல் நூலாக போகுது, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவ எதுவுமே தெரியாமல் பேசிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு இந்த டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையிலேருந்து அவள் இன்னொரு கதைக்கும் ஜம்ப் ஆகுறா. ஏதோ ஒரு கடலோரமாக வந்துட்டு நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுறாங்க. அந்த இடத்துல அந்த அழகான பசங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு சைட் அடிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்டில் வக்கீலாக போகிறா. நெக்ஸ்ட் சீனில் ஒரு பழங்காலத்துக்கு போயிடுறா. பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருடனை லவ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்படி கற்பனை உலகத்தில் நிறைய கதைகளுக்கு போயிட்டு அதில் இருக்க மெயின் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து இவள் லவ் பண்ணுற மாதிரியே யோசிச்சுட்டே இருக்கா. ஆனால் இவளுக்கு யாருமே செட் ஆகிற மாதிரியே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்படி இன்னைக்கு முழுக்க இந்த கற்பனை உலகத்தில் அவள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒருத்தனை டேட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அவங்ககிட்ட இப்படி பேசுறது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயினா அவளுடைய ஃபோனை வாங்கி இப்போ நான் எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறேன் பாரு, அதை பார்த்து அவனுக்கு கண்டிப்பாக அவனை பிடிக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அந்த ஃபோனை வாங்கி மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா. ஸோ இது அந்த பொண்ணும் தடுக்க நினைக்கிறா. ஆனால் அதுக்குள்ள ஹீரோயின் ஏதோ ஒரு மெசேஜ்லாம் அனுப்பிட்டா போல. இவளுக்கே ரிலேஷன்ஷிப்ல ஒரு கருமமும் தெரியல, ஆல்ரெடி பிரேக்கப் ஆகி உட்காந்துட்டு இருக்கா. இதுல இவ அடுத்தவங்களுக்கு வேற ஹெல்ப் பண்றாளாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் நைட்டு முழுக்க அவங்களுடைய ஒர்க்கை பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு சீக்கிரமா வேலை முடிஞ்சிச்சு, அவன் வந்து வீட்டுக்கு போயிடுறான். ஹீரோயின் வந்து கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வீட்டுக்கு போவா. ஸோ இன்னைக்கு ஒரு கதையை பப்ளிஷ் பண்ணணும் போல. அவள் பப்ளிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்குறா. தூங்கிட்டு மறுபடியும் எழுந்து பார்க்கும்போது இந்த வாரம் ரிலீஸ் பண்ண கதைக்கு ரேட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப மட்டமாக கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 இந்த அளவுக்கு தான் இருக்கு. ஒன்றுமே அவளுக்கு புரியல, நம்ம என்னடா தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கமெண்ட்ஸில் தான் ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. டைப்பிங் மிஸ்டேக் நடந்திருக்குது போல. அதாவது அந்த கதையில் இருக்கக்கூடிய ஹீரோயின் ஹீரோவை பிரதர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல கூப்பிட்டுருப்பா போல. அதாவது பாதர் பண்ணாத, தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிங் மிஸ்டேக்ல வந்திருக்கு. இதனால தான் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ்ல. நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ இதை பார்க்காம நான் ஏன் பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. கட் பண்ணா இப்போ அடுத்த சீன்ல இவன் ஆஃபீஸ்க்கு போவா. அங்க அந்த ஹவாங் இருக்கான்ல, அவன் வந்து செம்மையா திட்டிட்டு இருக்கான். ஸோ என்னதான் வந்துட்டு இப்போ இந்த கதைக்கு வந்துட்டு அந்த யூன் அப்படின்ற லேடி ஒரு ஹெட்டா இருந்தாலும் ஓவராலா இந்த கம்பெனில கதை பப்ளிஷ் பண்றது, அப்புறம் அதை பத்தின ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே பார்க்கறது, இது எல்லாத்தையுமே இந்த ஹவாங் தான் பண்ணுவார் போல. அதனால தான் ஹீரோயினை வந்து திட்டிட்டு இருக்காரு. இதை கூட பார்க்க முடியாம நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட வேலை என்ன, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது தானே, அதை பார்க்காம எதுக்காக பண்ண, ஒரு வேர்டு தப்பாக இருக்கிறதே உனக்கு தெரியல, நீலாம் இங்கே மற்ற வேலையை கரெக்டாக பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி திட்டுறாரு. ஹீரோயினும் அப்படியே வெளியே போயிட்டு கதறிக்கிட்டே போறா. இவனுங்க கிட்ட மாட்டினா இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஹீரோவும் அப்படிக்கா போகும்போது ஹீரோயினை ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறா, ஐயோ நம்ம இவன் கதையை விட அதிகமாக ரேட்டிங் வாங்கி ரொம்ப சீன்லாம் வேற போட்டுட்டு இருந்தோம், ஆனால் இப்போ திடீர்னு இப்படி தப்பு பண்ணதுக்கப்புறம் இவன் நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு தப்பாக யோசிச்சுட்டு போறா. ஆனால் நம்ம ஹீரோ பாவமாக தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூன் இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோயின் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கால அந்த கதையை எழுதக்கூடிய ரைட்டரு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபில்லிங் மிஸ்டேக் நடந்திருக்கு நம்ம கதையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அவங்களுக்கும் பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவங்க டென்ஷனில் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த டிவைஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. அதான் நம்ம ஹீரோயின் கற்பனை உலகத்துக்குள்ள போவால, அந்த டிவைஸ் இவங்களுக்கும் அனுப்பியிருக்காங்க போல. ஸோ இதை பார்த்து கண்டிப்பாக இவங்களும் ட்ரை பண்ண போகிற மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே நுழையிறா. இப்போ அவளுடைய அந்த காஸ்ட்லியான வீடு இருக்குல்ல, அங்கே தான் அவள் எடுத்தோடனே போகிறா. அப்போது அந்த மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அவங்க கூட மறுபடியும் டேட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம். அதாவது அந்த சிஓ இருக்கான்ல, ரெண்டாவது அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயும் மறுபடியும் அவங்க கூட கண்டினியூ பண்ண முடியாமல் போயிருக்கும்ல, ஸோ அவங்க கூட வந்து நீங்கள் இப்போ கண்டினியூ பண்ணலாம். சில மணி நேரங்கள் மட்டும் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருச்சு அவங்க கூட மறுபடியும் டேட்டிங்கை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் மேற்கொண்டு ப்ரீமியம் பிளான் போட்டுக்கிட்டு அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி எப்படியும் நம்ம ப்ரீமியம் பிளான் போட போகிறது கிடையாது, ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க கொடுக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரத்தையாவது நம்ம அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஓகே கொடுத்துட்டு இவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சிஓவுடைய கதைக்குள்ளே தான் போகிறா. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க மீட் பண்ணப்போ ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க, அங்கே ஒன்றா இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது அவன் கொஞ்சம் ஆளே சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாமல் பக்கமாக வந்துட்டு நீ எங்கே போன, ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் உன்னை ஆளே பார்க்க முடியல, 10 வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா நீ போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இது 10 வருஷமா அப்படின்ட்டு. சரி அப்போ நான் இல்லாத டைமில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது அவனும் ரொமான்டிக்காக பேசுகிறான், உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல இந்த கதையில். ஹீரோயினுக்கும் அது தெரியுது. ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறா, பரவாயில்லையே நம்மளை நினச்சி இவன் இவ்வளோ நல்லா இருந்திருக்கானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு பேசுகிறாங்க, இத்தனை வருஷத்தில் என்ன நடந்துச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டுட்டு. எனக்கு என்ன, நான் அப்படியே ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேலையை பார்த்துட்டு அதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் உன்னை எப்போ திரும்ப பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தெரியுமா, உன் கூட இந்த மெமரிஸை மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை பற்றிலாம் ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. பரவாயில்ல நமக்காக இவன் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறா. இந்த மாதிரி நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, அடிக்கடி நான் வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது அவளும் ஒரு பேப்பரில் வந்துட்டு அவள் ஃபோன் நம்பர் என்ன, அவள் என்ன வேலை பார்க்குறா, வீட்டு அட்ரஸ்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறா. ஸோ கொடுத்த உடனே அந்த கார்டில் அந்த அட்ரஸ் எல்லாமே வந்து கரெக்டாக மென்ஷன் ஆயிடுச்சு. அது அப்படியே அவங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் ஓகே தேங்க்யூ, நம்ம அடிக்கடி மறுபடியும் பேசி பழகலாம், டச்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிஓவுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போது பேசிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ரிங்கை எடுக்கிறா. ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு பயங்கர வெக்கமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நான் பார்த்துட்டோம், சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திடீர்னு அவளுக்கு யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த கற்பனை உலகத்தில் சிஓ இருந்தான்ல, அவன் தான் வந்து கால் பண்ணுறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. வீட்டுக்கு போயிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியே இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏய் நீ எப்படா இந்த ஃபோனுக்கு பண்ண அப்படின்னு கேட்கும்போது நீ தான் நம்பர் கொடுத்தியே அப்படின்னு சொல்லும்போது ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு தான் அவளுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இந்த மேனுவல் புக்கை போய் எடுத்து பார்க்குறா இந்த டிவைஸோட. அதில்
அந்த கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கிட்ட நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் எப்போ வேணாலும் உங்களுக்கு காலோ இல்லை மெசேஜோ பண்ண முடியும் இந்த ரியல் வேர்ல்டில் இருக்கும்போது. இது வெறும் கம்ப்யூட்டர் ப்ராசஸில் தான் இது வந்து நடக்கும், மற்றபடி உங்களுக்கு ரியலாக வேற ஒரு பர்சன்லாம் இது வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் ஓகே ஓகே அப்படின்னா கற்பனை உலகத்தில் இல்லாத டைம்லையும் நம்ம அடிக்கடி இவங்ககிட்ட சேட் பண்ணி ஃபோன் பண்ணி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கா. அவன் ஏதோ பக்கமாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சில நாட்கள் இப்படியே போக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த சிஓ கிட்ட தான் வந்து சேட் பண்ணிகிட்டே இருக்கா. ஏதோ உண்மையாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, வேலைக்கு போனியா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது அவனும் அது எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஒரு கம்ப்யூட்டர் தானே, ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நார்மலாக பேசுகிற மாதிரி ரிப்ளை பண்ணுறான். ஸோ ஹீரோயினுக்கும் இந்த லைஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையான ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு இருந்து எப்படிலாம் கேர் பண்ணி கேட்பானோ அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர்லேருந்து அவனும் கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ இப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக இவன் கூட டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. வெளியே நிறைய இடத்துக்கு ரெண்டு பேரும் போய் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அக்வேரியத்துக்கு போகிறாங்க, அப்புறம் போட்டுக்கு போகிறாங்க, அப்புறம் ஒரு இடத்துக்கு போய் பாட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய லைஃப் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு உண்மையான பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணுவாலோ அது எல்லாத்தையுமே இந்த கற்பனையில் இருக்கக்கூடிய பாய் ஃப்ரெண்ட் சிஓ கிட்ட இவ பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இந்த சந்தோஷம் எல்லாமே அந்த ப்ரீமியம் பிளான் போடுற வரைக்கும் மட்டும்தான். அது போடலை அப்படின்னா இது எல்லாமே போயிடும். அது தெரியாமல் அவள் வேற பாவம் மனசில் பயங்கரமான ஆசையெல்லாம் வேற வளர்த்துட்டு இருக்கா இவன் கூட சேர்ந்து. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.